மத்தேயு 5:10. நீதியை நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் சகிப்புத்தன்மையும் பொறுமையும் தாழ்மையும் நாம் கேட்கும் போதனைகளால் மட்டும் நம்மிடம் வந்துவிடாது. சில தீமைகள் நமக்கு எதிராக வரும்போதும் சில அநீதிகள் நமக்கு எதிராக இழைக்கப்படும் போதுதான் தேவனுடைய குணாதிசயங்கள் நம்மிடம் தோன்றும். அதனால்தான் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் சோர்ந்து போகும்படியான சூழ்நிலைகளையும் தேவன் நம்மிடம் அனுமதிக்கின்றார். தேவன் நினைத்திருந்தால் அந்த சூழ்நிலைகள் நேராமல் தடுத்திருக்க முடியும். இருப்பினும் தேவன் அனுமதிக்கின்றார். ஏனென்றால் அந்த சூழ்நிலைகளை கொண்டுதான் நம்மை புடமிட விரும்புகின்றார். எனவே தேவ பிள்ளைகளே, எந்த தீமையையும் பொறுத்து கொள்ள என்னால் முடியாது என்பது போன்ற மனநிலை நம்மிடம் இருக்குமானால் நாம் இந்த உலகத்தில் எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக வாழ முடியாது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் அநீதியான காரியங்களோ தீமையான செயல்களோ நடக்கும்போது தேவன் ஏன் அமைதியாய் இருக்கிறார் என்ற கேள்வியை எழுப்பாமல் அவரை எப்பொழுதும் முழு மனதோடு விசுவாசித்து அவருக்காக பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். பொன்னை தீயிலிட்டு புடமிடுபவர் புடமிடப்படும் பொன்னை எப்பொழுதும் தீயிலே இருக்கும்படியாக விடமாட்டார். அதுபோல தேவனாகிய கர்த்தரும் தம்முடைய பிள்ளைகளை அப்படியே விட்டுவிட மாட்டார். அவர் விரும்பும் பொன்னாக மாறும்போது நம் மூலம் அவர் மகிமைப்படும்படியான செயல்களும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.